ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபனாஸ் நெடில் ஸ்டூடியோ. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த லீஃபை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஜரி த்ரெட்டை வச்சு நான் 2 லேயருக்கு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து என்ன மாதிரி நெக்கு அப்படின்னா ஃப்ரண்ட் நெக்கு. ஓகேவா? ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து போட் நெக்காக வந்து போடுவாங்க இல்லையா? ஸோ அதுதான். இது வந்து டெய்லரே வந்து நமக்கு மார்க் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க தான் வந்து இதை ஸ்டிச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுனால அவங்களே நமக்கு மார்க் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க மார்க் பண்ணி கொடுத்த இடத்துல நம்ம அப்படியே ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இதை சுற்றி நம்ம 2 லேயருக்கு செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கலாம். இதை கொடுத்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சுகர் பீடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து நம்ம சுகர் பீடு வந்து 2 சுகர் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த சுகர் பீடு வந்து கோல்டு கலர் இல்லை, சில்வர் கலரு. ஓகேவா? ஸோ சில்வர் கலரில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இதை சுற்றி சுகர் பீடை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அடுத்தது என்ன பண்ணணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ 3 மந்த்து கோர்ஸு பேசிக் டு அட்வான்ஸ் 2மே வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன். ஒவ்வொரு கிளாஸுக்குமே வந்து நம்ம ப்ராக்டிஸும் பண்ணுவோம், டிசைனும் பண்ணுவோம். ஓகேவா? டிசைன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓன் டிசைன் சூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் டிசைன் வந்து சூஸ் பண்ணி நம்ம வந்து ஒர்க் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே வந்து நம்ம பண்ணி ஆல்பம் வந்து ரெடி பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே சுகர் பீடை ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதை சுற்றி ஃபேப்ரிக் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே வந்து ஃபேப்ரிக் க்ளூவை வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கிறோம். இதை பண்ணினதுக்கப்புறமா ஸ்டோன் செயின் இருக்குது இல்லையா? ஸோ அதை வந்து நான் தேவையான அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஸ்டோன் செயினு. இதை வந்து நம்ம அந்த ஷேப்புக்கு ஏற்ற அளவுக்கு ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த சைடும் அதே கான்செப்டில் தான் நம்ம ஃபேப்ரிக் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு அந்த ஸ்டோன் செயினை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம எந்த மாதிரி ஒர்க்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ஃபேப்ரிக் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஃபேப்ரிக் க்ளூ வந்து அப்ளை பண்ண உடனே வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஆவது வந்து கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். எந்த ஒரு டிஸ்டர்பும் அதை பண்ணாமல் வந்து விட்டுறணும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா அடுத்த ஒர்க்கை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், மறுபடியும் வந்து அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபேப்ரிக் க்ளூவை வந்து அப்ளை பண்ணிட்டேன். பண்ணினதுக்கப்புறமா இந்த ஸ்டோன் செயினை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணணும். கட் பண்ணினதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே வந்து கட் பீடு வந்து நான் எடுத்திருக்கேன். சரியா? கட் பீடில் வந்து 3 கட் பீடாக வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த 3 கட் பீடை எடுத்து இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டெம் ஸ்டிச் வந்து போடுறோம். ஸ்டெம் ஸ்டிச் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாஸில் வந்து இதுக்கான வீடியோ இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு கூட இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த டிசைனை வந்து பிகினர்ஸ் கூட வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா ரொம்ப ஈஸியான டிசைன் தான். சரிங்களா? இதே மாதிரியே வந்து கட் பீடை ஸ்டெம் ஸ்டிச்சாக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் சைடில் வரக்கூடிய ஒரு 3 லீஃபுக்கு வந்து இந்த இமேஜ் வந்து இருக்கும். அதை சுற்றி அங்கங்கே நமக்கு டாட் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த டாட்லாம் வச்சுருக்காங்க இல்லையா? அது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ரேண்டமாக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ சுகர் பீடு, கட் பீடு, அதுக்கப்புறமா வந்து 3 mm டியூப் பீடு எல்லாமே வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். சரிங்களா? இந்த லீஃபு மட்டும்தான் எப்படி போடுறதுங்கிறத உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இப்போ இந்த லைன் வந்து நம்ம போட்டுட்டோம். இந்த லைனை போட்டுட்டு அப்படியே கண்டினியூவாக வந்து நம்ம கொண்டு போகணும். ஓகேவா? ஸோ கண்டினியூவாக போயிட்டு நீங்கள் வந்து இந்த ஸ்டிச்சஸை முடிச்சுக்கலாம். அந்த மாதிரி அடுத்தடுத்த ஸ்டிச் வரும்போது நாட் வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ நாட் வந்து அவசியமாக போட்டுக்கணும். சரிங்களா? ஏன்னா ஒரு ஒர்க்கை ஃபுல்லாக கண்டினியூவாக கொண்டு போகாதீங்க. நாட் போட்டு போட்டு பண்ணுங்கள். இப்போ இது ஃபுல்லாக வந்து இந்த லீஃபு ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதோடைய அவுட்புட் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 3 இமேஜுமே வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம ஒர்க்கை வந்து பண்ணி முடிச்சிட்டோம். சரிங்களா? ஸோ இது வந்து எப்படி
எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தாச்சு, எப்படி பண்ணணுங்கிறதையும். இப்போ இந்த டாட்டில் ஃபுல்லாக வந்து அங்கங்கே ரேண்டமாக வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ளவுஸோடைய பேக் சைடில் எந்த டிசைனுமே வராது. பின் சைடு வந்து ஹூக் வர்ற மாதிரி அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட் சைடு. அவங்க மார்க் பண்ணி கொடுத்துருக்க நெக்கில் நம்ம வந்து இந்த டிசைனை பண்ணிட்டோம். இதில் பாருங்கள், டியூப் பீடு, கட் பீடு, அதுக்கப்புறமா வந்து ஒரு 2mm பீடு, அதுக்கப்புறமா ஜமிக்கி, இதெல்லாம் வச்சு ரேண்டமாக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? ஸோ இதோடைய அவுட்லுக் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதோடைய ஸ்லீவும் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ ஃபுல் டீட்டெயில் என்னங்கிறத நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் இது வந்து இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் சைடோடைய அவுட்லுக் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஒன் சைடில் மட்டும்தான், அதாவது ரைட் சைடில் மட்டும்தான் இந்த டிசைன் வந்து நமக்கு வரும். ஓகேவா? ஸோ நெக்கில் மட்டும் அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இந்த லீஃப் வந்து ரைட் சைடு மட்டும் வந்து நமக்கு வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது ஃப்ரண்ட் சைடை வந்து நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அடுத்தது ஸ்லீவு வந்து எப்படி இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஓகேவா? ஸ்லீவில் வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஸ்லீவு. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒர்க்கு பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதை பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இதோடைய அவுட்லுக் வந்து இதுதான். ஓகேவா? ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.